உலகின் மிகச்சிறந்த எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வால்டர் மெர்சர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1890 மார்ச் 19 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய ஸ்காட்டிஷ் பார்டர்ஸில் இருக்கிற ஸ்டோ ஆஃப் வீடேலில் எபனீசர் பிடி மெர்சருக்கும் ஜெசி மேரி கிரயாம் கிரீன்ஃபீல்ட் மெர்சருக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார் சர் வால்டர் மெர்சர். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு உலன் மேனுஃபேக்சரராகவும் ட்வீட் மில் ஓனராகவும் இருந்திருக்கிறாங்க. அதாவது கம்பளி உற்பத்தியாளராகவும் கம்பளி ஆலை உரிமையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால வால்டர் மெர்சருடைய குழந்தை பருவமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் 1895ஆம் ஆண்டு வால்டர் மெர்சருக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்காட்டிஷ் பார்டர்ஸில் இருக்கிற ஸ்டோ ஆஃப் வீடேலிருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற மெர்சிஸ்டனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. இந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ப்ரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கு சேர்ந்து வால்டர் மெர்சர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக வால்டர் மெர்சர் திகழ்ந்து வந்தாங்க. மேலும் வால்டர் மெர்சருக்கு இதே சமயம் ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதில் குறிப்பாக இவர் டென்னிஸ் அதே மாதிரி கால்ஃப் இந்த 2 ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஆர்வத்தோடு ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு 1900ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் வால்டர் மெர்சர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் அதே ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜில் வால்டர் மெர்சர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் அண்டு லட்டின் லாங்குவேஜஸை இவர் லேர்ன் பண்ணாங்க. இதுக்கப்புறமா வால்டர் மெர்சருக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் ஏற்படுது. இதன் காரணமாக மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது வால்டர் மெர்சர் டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா 1907ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் வால்டர் மெர்சர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த ஜார்ஜ் வாட்சன்ஸ் காலேஜிலிருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய அப்பா வால்டர் மெர்சரை சேர்த்துறாங்க. ஏன்னா வால்டர் மெர்சர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து வால்டர் மெர்சர் MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிர்ஜி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் வால்டர் மெர்சர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது இவர் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்ப சிறப்பாக படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவர் பிராக்டிக்கல் அனாட்டமி நடைமுறை உடற்கூறியல், அதுக்கப்புறமா இந்த கிளினிக்கல் சர்ஜரி மருத்துவ அறுவை சிகிச்சை, அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் சர்ஜரி முறையான அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிவ் சர்ஜரி செயல்பாட்டு அறுவை சிகிச்சை, இந்த எல்லா பாடத்திலையுமே இவர் நிறைய மெடல்ஸ் கோல்டு மெடல்ஸ் எல்லாம் வால்டர் மெர்சர் வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே படிப்படியாக இவருக்கு முழுக்க அறுவை சிகிச்சையிலே ஆர்வம் ஏற்பட்டு இவர் கண்டிப்பாக ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு இவர் முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறமா 1912ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் வால்டர் மெர்சர் இவருடைய MBCHB அந்த மெடிசனே பேக்கலோரியஸ் சிர்ஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ண அதே 1912ஆம் ஆண்டு வால்டர் மெர்சர் இப்போ டிகிரி முடிச்சிட்டனால ஒரு சர்ஜனாக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வால்டர் மெர்சரே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் வால்டர் மெர்சர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக சர்ஜனாக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் டிகிரி முடித்த உடனே இதே 1912ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலிருந்து இங்கிலாந்துடைய கம்பிரியாவில் இருக்கிற கார்லைல் அப்படின்ற இடத்துக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்லைல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவர்
சர்ஜிக்கல் ட்ரைனிங் அறுவை சிகிச்சை பயிற்சி மேற்கொள்றதுக்காக இந்த கார்லைல் இன்ஃபர்மரியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஓராண்டுக்கு அப்புறமா 1913ஆம் ஆண்டு சர்ஜிக்கல் ட்ரைனிங்கில் ஓரளவுக்கு இவர் வந்து அந்த சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை வால்டர் மெர்சர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த இங்கிலாந்துடைய கம்பிரியாவில் இருக்கிற கார்லைலில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே இவர் வந்துடுறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கிற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், இது சுருக்கமாக RIE அப்படின்னு அழைக்கப்படும். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல்லையும் இவர் வந்து மேற்கொண்டு சர்ஜிக்கல் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணி இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிறாங்க. பிறகு 1914ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் வால்டர் மெர்சர் வந்து முழுமையாக இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெறாங்க. இந்த நிலையில தான் இதே 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போரானது தொடங்கிறது. முதல் உலகப்போர் தொடங்கிய பிறகு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்ற ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு, அதில் இவர் வால்டர் மெர்சர் வந்து ஒரு சர்ஜன் இன்சார்ஜாக ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இவர் ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது போரில் காயமடையக்கூடிய வீரர்கள், அதே மாதிரி அந்த போர்க்களத்தில் ஏற்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதிலிருந்தெல்லாம் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவும் அந்த பாதிப்பிலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு தான் அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. ஸோ அதில் தான் இவர் வந்து ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து கிங்ஸ் ஓன் ஸ்காட்டிஷ் பார்டரர்ஸ், ஸோ அதில் இவர் ஜாயின் பண்ணாங்க. அடுத்து ராயல் ஸ்காட்ஸ் ஃபியூசிலியர்ஸ், அதுலேயுமே இவர் ஜாயின் பண்ணாங்க. இதன் மூலமாக இவர் வந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இட்டாலிக்கும் அனுப்பப்பட்டாங்க. இறுதியாக மெடிட்டரேனியனுக்கும் இவர் வந்து அனுப்பப்பட்டாங்க. ஸோ அந்த நாடுகள்லாம் வால்டர் மெர்சர் வந்து இவர் ஒரு ரெஜிமெண்டல் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணாங்க. பிறகு இவர் வந்து ஒரு கேப்டனாகவும் பதவி உயர்வையும் பெற்றாங்க. கேப்டன் அப்படின்ற ரேங்கை ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் இவர் பெறாங்க. அடுத்து 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போரானது முடிவடைஞ்சிருது. முடிவடைஞ்ச பிறகு இவர் வந்து மறுபடியும் பிரிட்டனுக்கே வந்துடுறாங்க. குறிப்பாக இவர் இந்த முறை வந்து ஸ்காட்லாண்டுடைய வெஸ்ட் லோத்தியனில் இருக்கிற டெக்மண்ட் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேங்கோர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், அது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது அப்போ வந்து பேங்கோர் வில்லேஜ் ஹாஸ்பிட்டலும் வில்லேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டது. இது வந்து எடன்பரா வார் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு பார்ட்டு தான். ஸோ அங்கே இவர் வந்து 1918ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஒரு பேங்கோர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் நிறைய இராணுவ வீரர்கள் வந்து நோயினால் பாதிக்கப்பட்டும் அதே மாதிரி காயத்தினால் அந்த போர் காயங்கள்னால பாதிக்கப்பட்டும் அதையும் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ போர் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு உண்டான சிகிச்சையானது அங்கே வழங்கப்பட்டது. வால்டர் மெர்சர் ஒரு சர்ஜனாக ஒர்க் பண்ணாங்க. அடுத்து 1919 இந்த காலகட்டத்தில் கூட தொடர்ச்சியாக இந்த பணிகளில் வால்டர் மெர்சர் ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் வந்து அதிலிருந்து வெளியே வர்றாங்க. அந்த பேங்கோர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இருந்து 1919 இந்த காலகட்டத்தில் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப், ஆர்மி, நேவி எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இவரும் வெளியேறினாங்க. இருந்த போதும் கூட அந்த பேங்கோர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இன்னும் ஓராண்டு கூடுதலாக இவர் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா 1920 இந்த சமயம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா அங்கே இருக்கக்கூடிய டைன்கேசல் அப்படின்ற டைன்கேசல் ஆர்த்தோபீடிக் கிளினிக் அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் வந்து ஒரு சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பேங்கோர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இவர் பணிபுரியும் போது அங்கே நிறைய வீரர்களுக்கு வந்து எலும்பு உடைவு ஏற்பட்டிருந்தது, எலும்புகளில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ஸோ அதுக்காகவே இவருக்கு வந்து ஆர்த்தோபீடிக்ஸில் எலும்பியலில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர் ஒரு சர்ஜனாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு அதுக்குண்டான பயிற்சிகளை இந்த 1919 1920 வரைக்கும் வால்டர் மெர்சர் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பேங்கோர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வெளியேறி ஸ்காட்லாண்டுடைய வெஸ்லோத்தியனில் இருக்கிற அந்த டெக்மண்ட்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டைன்கேசல் ஆர்த்தோபீடிக் கிளினிக் அங்கே வந்து 1920ஆம் ஆண்டிலிருந்து ஒரு சர்ஜன் இன்சார்ஜாக பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1921ஆம் ஆண்டு இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பராவில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1921ஆம் ஆண்டு வால்டர் மெர்சர் பெறாங்க. மேலும் அதே எடன்பராலே இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
ஸோ ஃபெலோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா RCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் இவர் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஆர்த்தோபீடிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி எலும்பியல் அறுவை சிகிச்சை அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி 1923 வால்டர் மெர்சர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இதே 1923 வால்டர் மெர்சர் ஹெலன் மெய்சி லூனன் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு வால்டர் மெர்சருக்கும் இவருடைய மனைவியான ஹெலன் மெய்சி லூனன் மெர்சர் இவங்க 2 பேருக்குமே டேவிட் மெர்சர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இது வால்டர் மெர்சருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1925 அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு சர்ஜன் இன்சார்ஜ் 1925 இவர் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைன் கேசல் ஆர்த்தோபெடிக் கிளினிக் அங்கேருந்து இவர் விலகி 1925 அதே எடன்பராவில் இருக்கிற இவர் மருத்துவ பயிற்சி குறிப்பாக அறுவை சிகிச்சை பயிற்சி பெற்ற ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜன் இன்சார்ஜாக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் இதே 1925 சவுத் ஈஸ்ட் கவுண்டிஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் சானிட்டோரியம் அது ஸ்காட்லாண்டோடைய ஈஸ்ட் லோதியனில் இருக்கிற ஈஸ்ட் ஃபோர்ச்சன்ட்ல இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு தெராசிக் சர்ஜனாகவும் இதே 1925 வால்டர் மெர்சர் நியமிக்கப்படுறாங்க. தொராசிக் சர்ஜன் அப்படின்னா இந்த கழுத்திலிருந்து வயிறு வரை, ஸோ இதுக்கு இடைப்பட்ட இந்த மார்பக பகுதி, ஸோ அதனுடைய எலும்பு இதுக்குள்ள இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல், ஸோ இதுக்கு உட்பட்ட இடங்கள்ல அறுவை சிகிச்சை பண்றதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த தொராசிக் சர்ஜன் அப்படின்றவங்க. ஸோ அது மாதிரி இவர் செஸ்ட்டு அதுக்கப்புறம் லங்ஸு இதிலெல்லாம் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு தொராசிக் சர்ஜனாக அந்த ஈஸ்ட் ஃபோர்ச்சன்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சவுத் ஈஸ்ட் கவுண்டிஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் சானிட்டோரியம்லையும் இவர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் வால்டர் மெர்சர் கூடுதலாக இன்னும் பல்வேறு மருத்துவமனைகளில் இவர் பணிபுரிஞ்சாங்க. குறிப்பாக கிரைக்லெத் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு மருத்துவமனை, கிரைக்லீத் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இன்னொரு மருத்துவமனையிலையும் இவர் ஒரு சர்ஜனாக பணிபுரிஞ்சு வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வால்டர் மெர்சர் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி ஆர்த்தோபீடிக் சர்ஜரி அப்படின்னு இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த அடிஷன்ஸ், அடுத்தடுத்த பதிப்புகளையும் இவர் வெளியிட்டு வந்தாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், 1923 இவருக்கு திருமணம் ஆனது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் 1928 இந்த காலகட்டத்தில் வால்டர் மெர்சருக்கும் இவருடைய மனைவியான அந்த ஹெலன் மெய்சி லூனன் மெர்சர் இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆனது அப்படின்னு சில இடங்கள்ல இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் 1923 to 1928 வால்டர் மெர்சருக்கு திருமணம் ஆகி வால்டர் மெர்சருக்கும் இவருடைய மனைவியான ஹெலன் மெய்சி லூனன் மெர்சருக்கும் டேவிட் மெர்சர் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 1929 இந்த காலகட்டத்தில் வால்டர் மெர்சர் அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1929 வால்டர் மெர்சர் பெறாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் சர் ஜான் ஃப்ரேசர், இன்னொருத்தர் ஜான் பிரவுன் கிளார்க் அப்படின்னு, இன்னொருத்தர் ஆர்த்தர் லோகன் டேர்னர் அப்படின்னு, இன்னொருத்தர் ஜார்ஜ் ஃபவுலி அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஃபவுலி மெர்ச்சன் அப்படின்னு. ஸோ அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ FRSE ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1929 வால்டர் மெர்சர் பெறாங்க. அடுத்து 1930 காலகட்டத்திலையும் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி குறித்த புக்கை எழுதி 1932 அதனுடைய இன்னொரு பதிப்பையும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த இடுப்பு எலும்பு விலகுதல், அது பிறக்கும் போதே குழந்தைகளுக்கு இடுப்பு எலும்பு டிஸ்லோகேட் ஆகிருக்கும். ஸோ அது குறித்து இவர் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதன் முடிவு 1934 கன்ஜெனிட்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் த ஹிப் அப்படின்ற அந்த டைட்டில் அந்த ஒரு புக்கை வால்டர் மெர்சர் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா அந்த இடுப்பு எலும்புல ஏற்படக்கூடிய காயங்கள் அது குறித்து வால்டர் மெர்சர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிரஸ்ட்ல இந்த மார்பகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்றதுக்கு உண்டான சில டெக்னிக்ஸை டெவலப் பண்ற ஆராய்ச்சிலையும் இவர் ஈடுபட்டாங்க. மேலும் வால்டர் மெர்சர் கூடுதலாக வால்டர் மெர்சர் இன்னும் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக முழங்கால் மூட்டு, அதுக்கப்புறமா இந்த மூட்டுகள் கை மூட்டு, கால் மூட்டு அதிலெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு அதிலெல்லாம் பயங்கரமாக இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. பிறகு 1938 இன்ஜுரிஸ் ஆஃப் த ஹிப் அப்படின்னு ஒரு ஒர்க்கையும் சயாட்டிகா அப்படின்னு இன்னொரு ஒர்க்கையும் இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கன்ஜெனிட்டல் டிஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கன்ஜெனிட்டல் டிஃபார்மேட்டிஸ் அப்படின்னா
1939ஆம் ஆண்டு இன்னொரு ஒர்க்கையும் வால்டர் மெர்சர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 1939ஆம் ஆண்டு தான் செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரும் தொடங்கிறது. இரண்டாம் உலகப் போர் தொடங்கியதன் பிறகு வால்டர் மெர்சர் வந்து நேரடியாக இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்துடைய ஒரு கன்சல்டன்ட் ஆர்த்தோபீடிக் சர்ஜனா, அதாவது ஒரு ஆலோசனை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. மேலும் இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அட்வைசரி கமிட்டி ஆன் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் அதுக்குண்டான ஒரு சேர்மனாகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுமாதிரி 1940 காலகட்டத்தில் இவர் பணிபுரிஞ்சாங்க. குறிப்பாக 1941 காலகட்டத்தில் இவர் வந்து ஆம்பிடேஷன்ஸ் குறித்து நிறைய ரிசர்ச் ஒர்க்கையும் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது கை கால்களை வந்து வெட்டி அகற்றுறது, உடல் உறுப்புகளை வெற்றி அகற்றக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை குறித்து வால்டர் மெர்சர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. இதுக்கப்புறமா வால்டர் மெர்சர் வந்து கூடுதலாக இன்னும் நிறைய மருத்துவமனைகளில் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. குறிப்பாக ஈஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்டோடைய ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட வால்டர் மெர்சர் வந்து இந்த இரண்டாம் உலகப் போரின் போது பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் வால்டர் மெர்சர் வந்து இன்னும் பல்வேறு சர்ஜிக்கல் டெக்னிக்ஸை டெவலப் பண்ணவும் செஞ்சாங்க. குறிப்பாக இந்த எலும்பியல் அறுவை சிகிச்சையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவர் வந்து தீர்வு காணும் விதமாக இவருடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிபயாட்டிக் அதெல்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற அது குறித்தும் இவர் வால்டர் மெர்சர் வந்து நிறைய அந்த மாதிரியான ஒர்க்கில் எல்லாம் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஆர்த்தரைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோய், அதுக்குண்டான சிகிச்சை முறை குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதுக்கிடையில் 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரால சர்ஜன் இன்சார்ஜாக தொடர்ச்சியாக வால்டர் மெர்சர் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு சவுத் ஈஸ்ட் கவுண்டிஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் சானிட்டோரியம், அந்த ஈஸ்ட் ஃபோர்ச்சனில் இருக்கக்கூடியது, அதனுடைய தெராசிக் சர்ஜனாகவும் பணிபுரிகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தெராசிக் யூனிட்டில் ஒரு சர்ஜனாகவும் போரின் போதெல்லாம் இவர் பணிபுரிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா வால்டர் மெர்சர் வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், இவர் படித்த யூனிவர்சிட்டி, அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, குறிப்பாக வந்து ஜார்ஜ் ஹாரிசன் லா ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்னு எலும்பியல் அறுவை சிகிச்சைக்குண்டான ஒரு பேராசிரியர் பதவி முதல் முறை 1948ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு பதவியில் முதல் நபராக எடன்பரா யூனிவர்சிட்டியில், அதாவது யூனிவர்சிட்டி எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் வால்டர் மெர்சர் தான் நியமிக்கப்பட்டாங்க. ஜார்ஜ் ஹாரிசன் லா அப்படின்னு ஒரு நபர், அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஜார்ஜ் ஹாரிசன் லா ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்னு அந்த பேராசிரியர் பதவி. ஸோ அந்த ஒரு ப்ரொஃபஸராக தான் இவர் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ 1948 ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி, எலும்பியல் அறுவை சிகிச்சை பேராசிரியராக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் வால்டர் மெர்சர் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1950 காலகட்டத்தில் வால்டர் மெர்சர் வந்து பல்வேறு கௌரவங்கள் பெற்றாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஜேர்னல் ஆஃப் போன் அண்ட் ஜாயிண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல், அதனுடைய எடிட்டோரியல் போர்டோடைய சேர்மனாகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1951ஆம் ஆண்டு எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவே இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1953ஆம் ஆண்டு வால்டர் மெர்சர் வந்து கூடுதலாக எஸ்கிலோபியன் கிளப் அப்படின்னு எடன்பராவில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டைனிங் கிளப், அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1954ஆம் ஆண்டு இவருக்கு வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ACS, அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாக கௌரவ உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வால்டர் மெர்சர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அயர்லாண்டில் இருக்குது, அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1956ஆம் ஆண்டு குயின் எலிசபெத் II, அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் எலிசபெத் II, அவங்க மூலமாக 1956ஆம் ஆண்டு இவர் வந்து நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் KBE அப்படின்ற கௌரவத்தை பெற்றாங்க. அதாவது 1956ஆம் ஆண்டு வால்டர் மெர்சருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1956க்கு பிறகு தான் சர் வால்டர் மெர்சர் அப்படின்னு வால்டர் மெர்சர் கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1956ஆம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவி காலத்தை வால்டர் மெர்சர் நிறைவு செய்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 1958ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலோடைய ஜார்ஜ் ஹாரிசன் லா ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து இவருடைய 68 வயதில் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன இதே 1958ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரி MCH அது வந்து வழங்கப்படுது. இந்த ஹானரி MCH வார் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து
ஷார்ட் ஃபார்ம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி. ஸோ அந்த ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல்லேருந்து 1958ஆம் ஆண்டு வால்டர் மெர்சருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1959ஆம் ஆண்டு எடன்பிராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அந்த பதவியில் 1960 காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக வால்டர் மெர்சர் இருந்தாங்க. மேலும் பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ், அது வந்து அமெரிக்கன் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் அப்படின்னு அழைக்கப்படும். அதனுடைய ஒரு ஆனரி ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து 1964 இந்த காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்ற புக்கு அதனுடைய ரீபிரிண்ட்டை 1964ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்ற இந்த புத்தகமானது இங்கிலீஷில் 6 அடிஷன்ஸ், அதாவது 6 அடிஷன்ஸ் 6 பதிப்புகள் வெளியிடப்பட்டது. மேலும் பல்வேறு மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டும் அது வெளியிடப்பட்டது. அந்தளவுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு புக்காக இருந்தது. ஸோ இதே 1964ஆம் ஆண்டு கனடாவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் கனடா அவங்களுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் இவர் வந்து வால்டர் மெர்சர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாகவும் 1964ஆம் ஆண்டு வால்டர் மெர்சர் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா வால்டர் மெர்சர் வந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்தினாங்க. ஆராய்ச்சியை வந்து கைவிடுறாங்க வயது முதிர்ச்சியின் காரணமாக. இருந்தபோதும் வால்டர் மெர்சர் வந்து நிறைய ஸ்காட்டிஷ் டென்னிஸ் டோர்னமெண்ட்ஸில் இவருடைய மனைவியோடு சேர்ந்து இவர் வந்து இரட்டையரில் இவர் வந்து ஆடினாங்க. இவருடைய மனைவியும் இவரும் வந்து அது கடைசி காலகட்டம் வரைக்கும் கூட பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல வால்டர் மெர்சருடைய இவருடைய உடல்நிலையானது படிப்படியாக மோசமடைய தொடங்குது. இதுக்கப்புறம் இறுதியாக 1971 பிப்ரவரி 23 அன்னைக்கு இவருடைய 81வது பர்த்டேவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 80 வயதில் வால்டர் மெர்சர் இறந்து போயிடுறாங்க. இவர் மார்ச் 19 பிறந்திருந்தாங்க. ஸோ இவருடைய 81வது பர்த்டேவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1971 பிப்ரவரி 23 அன்னைக்கு இவருடைய 80 வயதில் வால்டர் மெர்சர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்த பிறகு வால்டர் மெர்சருடைய மனைவியான அந்த ஹெலன் மெய்சி லூனன் மெர்சர், ஸோ இவருடைய மனைவி அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து வால்டர் மெர்சருடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இது ஒரு பக்கம் இருக்க, பொது வாழ்க்கையில் வால்டர் மெர்சர் நிறைய கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக வால்டர் மெர்சர் அப்படின்னு ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அங்கே வந்து ஒரு கர்வானது பண்ணப்பட்டது, அதாவது செதுக்கப்பட்டது இவருடைய பேர். அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரிஸ்டன் கிரிமிட்டோரியம் அங்கே வந்து இவருடைய ஒரு மெமோரியல் பிளாக், அதாவது நினைவு தகடு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக. இதெல்லாம் தாண்டி சர் வில்லியம் ஆலிஃபண்ட் ஹட்சிசன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரேட் மற்றும் அவர் ஒரு லேண்ட்ஸ்கேப் பெயிண்டரும் கூட. அவர் வால்டர் மெர்சரை சித்தரிச்சிருந்தாங்க ஓவியமாக. அந்த ஒரு ஓவியமானது இன்னைக்கு வரைக்கும் ஸ்காட்டிஷ் நேஷனல் போர்ட்ரேட் கேலரி அங்கே வந்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. ஸோ இந்த அளவுக்கு வால்டர் மெர்சர் வந்து இறப்பின் பிறகும் இவ்வளோ கௌரவங்கள் பெறதுக்கு முக்கிய காரணம் வாழும்போது எலும்பியல் அறுவை சிகிச்சையில் வால்டர் மெர்சர் செய்த சாதனைகள் தான். குறிப்பாக இவர் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய பிரசிடெண்டாக இருக்கும்போது அதனுடைய காலேஜஸ் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸில் ஆரம்பித்து ட்ரைனிங் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தினாங்க. அது அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டி. இன்னொரு பக்கம் சர்ஜரியில் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள் இவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவருடைய எழுத்துக்களில் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அப்படின்ற புக்கு அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக மாறுற அளவுக்கு வால்டர் மெர்சர் வந்து இவருடைய எழுத்துக்களை அதில் வந்து உதிர்த்திருந்தாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ண இந்த வால்டர் மெர்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.